வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை த Genruvi.online. இந்த Genruvi.onlineல் உங்களால் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூகளை பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா Genruvi.online இந்த வெப்சைட்டில் வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுடைய எல்லா விசிட்டுமே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுடைய நீங்கள் பை பண்ணும்போது உங்களால் ஒரு வேல்யூபுல்லான ப்ராடக்ட்டை பை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இந்த கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணிக்கோங்க. ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கை. உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த உனக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை, அவன் உன்னை காப்பான். கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பார்கள், வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், நம் புன்னகை ஒன்றை தவிர. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. யாரையும் நம்பி வாழாதே. தன்னோட தேவைக்காக மட்டுமே உறவு வைத்துக்கொள்ளும் இந்த உலகம் தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடுவாய். இது என் அனுபவம். நீ தவறு செய்யாவிடியிலும் மன்னிப்பு கேள். மன்னிப்பு மறுக்கப்படுவாயின் திமிராக இருந்துவிடு. இறங்கி போவதால் நமது அருமை பிறருக்கு புரிவதில்லை. உன்னுடைய நிகழ்காலம் சிறப்பாக இருந்தால் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பற்றி தான் இந்த உலகம் விவாதித்து கொண்டே இருக்கும். உங்களிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும். காதலில் விழுவது மெழுகுவர்த்தியை கையில் வைத்திருப்பதை போன்றது. தொடக்கத்தில் அது உங்களை சுற்றியுள்ள உலகத்தையே ஒளிரச் செய்கிறது. பின்னால் உருக ஆரம்பித்து உங்களை காயப்படுத்துகிறது. இறுதியில் எல்லாம் இருட்டாகி காயம் மட்டுமே மிஞ்சுகிறது. உங்களிடம் காதல் அதிகமாக இருந்தால் வலியும் அதிகமாகவே இருக்கும். தோல்விகள் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை.